சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையின் போது நாட்டுப்பண் பாடவில்லை என்று ஆளுநர் ஆர் என் ரவி குற்றம் சாட்டியது குறித்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். சட்டமன்றத்தில் ஆளுநரின் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது பேசிய அவர் பேரவை மரபு குறித்து விளக்கினார். ஆளுநர் உரை தொடங்கும் போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறதும் முடிவரும் போது நாட்டுப்பண் பாடுறதும் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபு. முதலிலேயே நாட்டுப்பண் பாடவில்லை என்பதே திரும்ப திரும்ப குற்றச்சாட்டா அவர் சொல்லிட்டு வரார். இந்த நாட்டின் மீதும் நாட்டுப்பண் மீதும் அளவற்ற பெருமதிப்ப மரியாதையை கொண்டுள்ளவர்கள் நாங்கள். தேசிய ஒருமைப்பாட்டிலையும் நாட்டுப்பற்றிலையும் யாருக்கு குறைஞ்சவர்கள் அல்ல நாங்கள் என்பதை இந்த பேரவை உறுப்பினர் சார்பா ஆளுநர் அவர்களுக்கு அழுத்தம் திருத்தமா நான் சொல்லிக்க விரும்புறேன். யாரும் எங்களுக்கு தேசபக்தி குறித்து பாடம் எடுக்கிற நிலையில நாங்களும் இல்லை. தேசபக்தி பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேசத்துக்காக அவங்க போராடியவங்களும் இல்லை. ஜனநாயக தேசத்தின் அரசமைப்பு மாண்பு எதேச்சதிகார தன்மையை விட மாற்ற நினைப்பவர்கள் தான் இன்றைய காலகட்டத்தில் தேச விரோதிகள். அவங்க யாருன்னு நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நியமனம் செய்ய ஏதுவாக சிறப்பு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சட்டமன்றத்தில் 5 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்ட அவர் பகுதி நேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு சிறப்பு மதிப்பெண்கள் அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் காலியா இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்கள்ல பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட ஏதுவா இதற்கான தேர்வுகளில் பகுதி நேர ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண் அளிக்கப்படும். இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும்.